திருவிடைக்கள்ளி பாலசுப்பிரமணியர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலை பந்தக்கால் முகூர்த்த விழா இன்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருவிடைக்கள்ளி கிராமத்தில் 2000 ஆண்டுகள் பழமையான சோழநாட்டு திருச்செந்தூர் என போற்றப்படும் பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு இணையான ஸ்தலமாக விளங்கி வரும் இங்கு இரணியாசுரனை வதம் செய்த முருகப்பெருமான் சிவபூஜை செய்து பாவதோஷம் நீங்கிய ஸ்தலமாகவும், திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சியளித்த ஸ்தலமாகவும் திகழ்ந்து வருகிறது. இத்தகைய சிறப்புமிக்க கோவிலின் திருப்பணிகள் கடந்த 2022ஆம் ஆண்டு துவக்கப்பட்டு நிறைவடைந்து கும்பாபிஷேகம் வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி துலாம் லக்னத்தில் காலை 8:30 மணியிலிருந்து 10 மணிக்குள் நடைபெற உள்ளது. கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலை பூஜைகள் செப்டம்பர் 10ஆம் தேதி தொடங்க உள்ளது. யாகசாலை அமைப்பதற்கான பந்தக்கால் முகூர்த்த விழா இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவிலின் ராஜகோபுரத்திற்கு வெளிப்புறத்தில் 6 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ளாக விநாயகர், நவகிரக மற்றும் லட்சுமி பூஜைகள் செய்யப்பட்டு பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. பூஜைகளை நந்தகுமார் குருக்கள் தலைமையிலானோர் செய்து வைத்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர்கள் கார்த்திகேயன், பிரேம்குமார் மற்றும் பரம்பரை அறக்காவலர் ஜெயராமன் ஆகியோர் செய்திருந்தனர். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.